இந்த வீடியோவில் ஸ்வாகர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸ்ப்ரிங் பூட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வாகர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து லிட்டில் பிட் வந்து எதுக்காக நமக்கு இந்த ஸ்வாகர் அப்படிங்கிறது வந்து தேவை ஸ்ப்ரிங் பூட்டில். ஸ்ப்ரிங் பூட்லேயோ இல்லை வந்து ஏபிஐஸ் க்ரியேட் பண்ணும் போதோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை வந்து இப்போ கூட வந்து நிறைய சோப் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வெப் சர்வீசஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து சோப் சர்வீஸ், ரெஸ்ட் சர்வீசஸ்னு 2 இருக்குது. ஸோ சோப்பில் வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் அப்படிம்பாங்க. ஸோ சோப் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, ஸோ ஒரு வெப் சர்வீஸ் இருந்துச்சுன்னா என்ன இன்புட் என்ன அவுட்புட், ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணுவாங்க, விஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோப் வெப் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஸ்டலுங்கிறது தான் வந்து ஒரு டாக்குமெண்ட் விச் இஸ் அ கான்ட்ராக்ட், என்ன இன்புட் என்ன அவுட்புட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற ஒரு கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக எனி சோப் வெப் சர்வீஸுக்கு இது வேணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெதர் அப்ளிகேஷன், வெதர் சோப் சர்வீஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு செக் பண்ணுற ஒரு சோப் சர்வீஸ். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும். நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன் இந்த சர்வீஸில் வந்து என்ன இன்புட் நீ கொடுக்கணும், என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி சொல்கிறது? ஸோ அதை தான் வந்து அந்த கான்ட்ராக்டில் நான் எழுதி கொடுத்தேன்னா, ஸோ இந்த இன்புட் வந்து என்ன, ஓகே ஸோ எந்த சிட்டி, ஓகே இப்போ சென்னையில் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறதுக்கு இன்புட் வந்து சிட்டி நேம் வேணும். சிட்டி நேம் இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து என்ன வரும், ஸோ டெம்பரேச்சர், டிகிரிஸ், என்ன டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் அவுட்புட்டில் இருக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுற கான்ட்ராக்ட் தான் வந்து உங்களுக்கு விஸ்டல் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம், ஸோ அது பாயிண்ட் ஆஃப் தி வீடியோ கிடையாது. ஸோ இப்போ ஸ்வாகருங்கிறது வந்து சிமிலர். நான் விஸ்டல் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கூட கான்செப்ட் வந்து டு இப்போ எப்படி வந்து விஸ்டல் வந்து சோப் வெப் சர்வீஸ்க்கு வந்து எப்படி விஸ்டலோ அதே மாதிரி வந்து ஸ்ப்ரிங் பூட் ஏபிஐஸ்க்கு, ரெஸ்ட் ஏபிஐஸ்க்கு, ஸ்ப்ரிங் பூட்டுன்னு கிடையாது, எனி ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு வந்து ஸ்வாகர் டாக்குமெண்ட்ஸ் வந்து இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு வந்து என்ன இன்புட் என்ன அவுட்புட் அப்படிங்கிறத வந்து கிளியராக டிஃபைன் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட். ஸோ இது எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறது, ஸோ எப்படி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதும் போது வந்து இதெல்லாம் வந்து கன்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு சோப் வெப் சர்வீஸ்க்கு விஸ்டலுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டோ அதே மாதிரி ரெஸ்ட் வெப் சர்வீஸ்க்கு ஸ்வாகருங்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஆப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், ரெஸ்ட் ஏபிஐ, ஒரு கெட் காலும் ஒரு போஸ்ட் காலும். ஏன்னா வந்து ஸ்வாகர் டாக்குமெண்ட்டே நீங்கள் இந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க ஸ்வாகர் டாக்குமெண்ட்டு. ஸோ when I say create the Swagger document, we are not manually create பண்ணுறதில்ல. நம்ம வந்து மெட்டா டேட்டா கன்ஃபிகர் பண்ண போகிறோம், அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி கன்ஃபிகர் பண்ணோம்னா ஆட்டோ ஜென்ரேட் ஆகும் இதெல்லாம். ஸோ நம்ம மேனுவலாக எதுவுமே எழுத தேவையில்லை. ஸோ 3வது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ்னு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த ஸ்வாகர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிபெண்டன்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் பண்ண போகிறோம். எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் காமிச்சிடுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்ப்போம் ஸ்வாகர் ஜென்ரேட்டர் இருக்கா இல்லையான்ட்டு. கடைசியாக வந்து அந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ், எப்படி என்ன இன்புட்டில் வந்து கஸ்டம் மெசேஜஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து let's start creating the app. ஸோ நான் வந்து STS யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ STSல நான் ஏதோ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு STS வந்து லான்ச் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு நியூ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ ஃபைல் போய்ட்டு நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன வெர்ஷன் ஜாவா யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் com.coder உலகம்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டெமோவுக்கு பதிலாக வந்து ஸ்ப்ரிங் ஸ்வாகர் அப்படின்னு
கொடுத்துக்கலாம். என்ன நேம் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ காம் டாட் கோடர் உலகம். இங்கே ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். வெப் டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் வெப். ஓகே, ஸோ வேறு எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணோன்னாலும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்றும் வந்து ஒன்றும் இன்புட் எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 8080 அப்படிங்கிற போர்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம இதில் பார்த்த மாதிரி ஸ்லைட்ஸில் பார்த்த மாதிரி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ண போகிறோம், கெட் அண்ட் போஸ்ட் கால். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இங்கே ஜாவா இந்த பேக்கேஜில் நியூ கிளாஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கிளாஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவிஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது ஏற்கனவே இப்போ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணது தான். ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு we can just focus on the Swagger எப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர், ரெக்வஸ்ட் மேப்பிங் இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது என்ன அப்படின்ட்டு. ஸோ /API/say let's call it as moviesனு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஸோ நான் கெட் காலுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் ஸோ மூவிஸ், நான் மூவிங்கிற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணணும், கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். பட் இப்போதைக்கு வந்து கெட் மூவிஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கெட் கால், கெட் ரெஸ்ட் ஏபிஐ, கெட் மேப்பிங் அப்படிங்கிற அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூவிங்கிறது வந்து நான் மாடல் ஆப்ஜெக்ட், இது வந்து நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா வந்து ஜஸ்ட் இங்கே போயிட்டு கிளாஸ் மூவி அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூவிங்கிற கிளாஸில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் 2 சிம்பிள் ஆட்ரிபியூட் தான். ஓகே, ஸோ ஒரு நேம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம், நேம் ஆஃப் தி மூவி, அப்புறம் வந்து ஆக்டர், அந்த மூவியோட ஆக்டர் நேம். ஸோ ஆக்டர். ஸோ இதுக்கு ஜென்ரேட் கெட்டர் செட்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ், ஜென்ரேட் கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் ஆல், and probably a last member after last member generate. ஸோ கெட்டர் செட்டர் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த ஜஸ்ட் பீன் தான், இந்த ஜாவா பீன், நத்திங் ஸ்பெஷல். ஸோ இங்கே வந்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு, ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஜாவா யூட்டில் லிஸ்ட். ஸோ இங்கே என்னென்னா கெட் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்டோட கெட் கால் இது. ஸோ இங்கே நான் ரிட்டர்ன் இப்போதைக்கு நான் நல்லுன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மூவிஸை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு பேக்கெண்டை கால் பண்ணி நம்ம லிஸ்ட் ஆஃப் மூவிஸை ரிட்ரீவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இது இந்த ஸ்வாகருக்காக எக்ஸாம்பிளுங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் லிஸ்ட் ஆஃப் சே மூவிஸ். ஓகே, ஸோ நான் ஒரு நியூ அரே லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நத்திங் பட் என்னென்னா இன் மெமரியில் இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன் மெமரியில் இருக்கிற மூவி லிஸ்ட். ஸோ எனி டைம் நான் வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணேன்னா இது வந்து டெலீட் ஆயிரும். ஸோ நீங்கள் சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆடிங் டு தி, இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வி கேன் ஜஸ்ட் கெட் கால் யூஸ் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மூவிஸுங்கிறத நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா வந்து இதில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வந்து ஜஸ்ட் மூவிஸ் வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் மட்டும்தான், லிஸ்ட்டு மட்டும்தான். ஸோ இது டேட்டா இங்கே சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போஸ்ட் மேப்பிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒரு மெத்தட் வந்து சே பப்ளிக் மூவிங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறேன், ஆட் மூவிஸ். ஸோ இந்த மெத்தட் எதுக்குன்னா வந்து நான் ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஒன்று சென்ட் பண்ணி மூவிஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து என்னென்னா மூவி
ங்கிறது தான் வந்து இன்புட் இந்த மெத்தடுக்கு. ஸோ மூவிங்கிற ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் ரெக்வஸ்ட் பாடியில் வந்து நான் மூவிங்கிற ஆப்ஜெக்ட் அனுப்ப போகிறேன். ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து நம்ம ஜேசான் ஃபார்மெட்டில் இதை அனுப்புவோம் மூவி ஆப்ஜெக்டை. ஸோ இந்த மெத்தடுக்கு போஸ்ட் மேப்பிங் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட் மூவிஸ். ஸோ யூஸ்வலி என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு டேட்டாபேஸ் கால் பண்ணி சேவ் பண்ணுவோம் மூவிஸு. அதுக்கு பதிலாக வந்து நான் இங்கே மூவிஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் ஆட் மூவிஸ் வந்து இங்கே இன்புட்லேருந்து வர்ற மூவியை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஜஸ்ட் என்ன இன்புட்டில் அனுப்புகிறோமோ அதை ஜஸ்ட் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நத்திங் ஸ்பெஷல். ஸோ இங்கே என்னென்னா இப்போ ஒரு கெட் கால் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு போஸ்ட் கால் க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து டேட்டா சேவ் பண்ணுறதுக்குன்னு நினச்சிக்கோங்க. இதில் இந்த வேரியபிளில் நம்ம சேவ் பண்ணுறோம், இது டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இது வந்து இட்ஸ் ஒர்க்கிங் அப்ளிகேஷன் தான். இப்போ நான் வந்து ஐ கேன் ஜஸ்ட் ரன் பண்ணிவிட்டு, சரி சர்வர் ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கெட் கால் போனேன்னா எனக்கு வந்து எம்டி லிஸ்ட்டு வரணும். ஸோ பை டிஃபால்ட் இது வந்து சர்வர் வந்து 8080 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8080. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8080 /API/movies. ஸோ இந்த URL வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ண URL இங்கே பார்த்தீங்கன்னா API/movies. இதுதான் வந்து என்னோட கெட் கால். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏன்னா வந்து இந்த லிஸ்ட் ஆப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணல. ஸோ இப்போ நம்ம போஸ்ட் இதை கால் பண்ணி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த ப்ரௌசர்லேருந்து கால் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரௌசர்லேருந்து உங்களுக்கு கெட் ரெக்வஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு போஸ்ட்மேனோ இல்லை வந்து ஒரு ரெஸ்ட்லெட் டூல் அப்படின்னு ஒரு பிளக்இன் மாதிரி ஒன்று க்ரோம் பிளக்இன் வேணும். ஸோ ஐ திங்க் வந்து என்கிட்ட இருக்குது இந்த ரெஸ்ட்லெட் பிளக்இன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட்லெட் அப்படின்னு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அடிச்சிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்க்கே வந்து இந்த க்ரோம் பிளக்இன் தான். ஸோ இது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரிமூவ்னு வருது, இல்லைனா உங்களுக்கு ஆட் டு க்ரோம்னு வரும். நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ரெஸ்ட்லெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் கால்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மூவி லிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் சினாரியோவில் போயிட்டு ஆட் அ நியூ ரெக்வெஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ நான் அதே கெட் கால் இங்கே நான் ரன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது HTTP கால், இது HTTP லோக்கல் ஹோஸ்ட் 8080 லிசன் பண்ணிகிட்ருக்கு. 8080/API/movies அப்படின்னா வந்து ஸோ இது எம்டி லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். 200 தான், எரர்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் எம்டி லிஸ்ட். ஓகே, ஸோ இதே வந்து நான் இப்போ வந்து இன்னொரு ரெக்வெஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ say new request, add a request. So இது வந்து let's call it as a rename பண்றது வந்து rename, இது வந்து get call. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு get request. செகண்ட் வந்து நான் ஒரு post request ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ரீநேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக post request. ஓகே, ஸோ இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இங்கே நம்ம வந்து போஸ்ட் மேப்பிங் வந்து இதே URL தான் API/moviesக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு பதிலாக நான் போஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட், அதே லோக்கல் ஹோஸ்ட் 8080 API movies. பட் இங்கே இன்புட் பேராமீட்டர், இன்புட் பாடி என்ன அனுப்ப போகிறேன்னா இந்த ஜேசான் இன்புட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மூவி வந்து இன்புட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த மூவி இன்புட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நேம் அண்ட் ஆக்டர், இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம ஜேசான் ஃபார்மெட்டில் வந்து அனுப்பணும் உங்களுக்கு மூவி அண்ட் இது. பார்த்தீங்கன்னா நேம் வந்து what is the movie name மெர்சல், ஆக்டர் வந்து விஜய்ங்கிற ஆக்டர். ஸோ இது வந்து ஜஸ்ட் அ ஜேசான் ஃபார்மெட். இப்போ ரெண்டு ஃபீல்டு இருக்குங்க, ஸோ நேம் அண்ட் ஆக்டர் அப்படின்ட்டு. ஸோ இதை நான் இந்த ரெக்வஸ்ட்டை நான் இப்போ சென்ட் பண்ணேன்னா ஸோ அது திருப்பி ரிட்டர்ன் வந்து அதே ரெஸ்பான்ஸ் வருது. ஏன்னா வந்து இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறது வந்து இந்த கண்ட்ரோலரில் ஸோ சேம் மூவி ஆப்ஜெக்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு
இதே ரெக்வெஸ்ட்டை நான் வந்து இப்போ ப்ரௌசரில் போயிட்டு கூட வந்து நான் மூவிஸ் கெட் கால் பண்ணேன்னா நான் இப்போ சேவ் பண்ணது வந்து எனக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு மூவி ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து சே பிக்கல் அப்படின்னு இது பண்ணிட்டு ஸோ இப்போ நான் கெட் கால் பண்ணேன்னா ரெண்டு ரெண்டு மூவிஸுமே லிஸ்ட் ஆகுது இப்போ. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கெட் கால் இங்கே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கெட் கால் பண்ணேன்னா இது ரெண்டும் வந்து டிஸ்பிளே ஆகுது இங்கே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கெட் அண்ட் போஸ்ட் ரெண்டுமே வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்வாகரை பற்றி எதுவுமே நம்ம பண்ணலை. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபிஐ வந்து நான் வந்து இப்போ இன்னொரு டீமுக்கு நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஏபிஐ க்ரியேஷன் டீமில். ஸோ இன்னொரு டீமுக்கு வந்து நீங்கள் இந்த ஏபிஐ வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வந்து நம்ம சம்டைம்ஸ் அவுட் சைட் வேறு ப்ராஜெக்ட்ஸோ வேறு டீம்லேருந்தோ இல்லை அவுட் சைட் தி கம்பெனிலேருந்து கூட வந்து கால் பண்ணுவாங்க இந்த ஏபிஐஸை. ஸோ அப்போ கால் பண்ணும்போது வந்து நீங்கள் எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அந்த டீமுக்கோ இல்லை ஏபிஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபிஐ கன்சியூமர்ஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஓகே, எனக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் அனுப்பணும். அதாவது மூவியில் வந்து எனக்கு 2 அட்ரிபியூட் இருக்குது, நேம் அண்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதலாம். ஸோ எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பலாம். ஸோ தட் இஸ் ஒன் வே. ஆனால் இப்போ நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கோடை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நேமுக்கு பதிலாக நான் வந்து மூவி நேம் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணணும். ஸோ இமேஜின் நீங்கள் வந்து அதை மேனுவலாக அப்டேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கோடு சேஞ்ச் பண்ணும்போதே அது டாக்குமெண்டேஷனும் ஆட்டோ ஜென்ரேட் ஆனால் இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்வாகர் பண்ணுது. ஸோ ஸ்வாகர் வந்து என்னென்னா மேனுவல் டாக்குமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் கோடில் வந்து நீங்கள் அனோட்டேட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஸ்வாகர் டாக்குமெண்ட் வேணும் இந்த ஏபிஐஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அனோட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்வாகர் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவிக் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ரெண்டாவது ஸ்டெப்பு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து ஆட் ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா ஆட் ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர். ஸோ இது வந்து ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். அதாவது ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணுறது. ஸ்ப்ரிங் ஃபாக்ஸுங்கிறது ஒரு லைப்ரரி. அதுதான் வந்து ஸ்வாகர் டாக்குமெண்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த லைப்ரரி வந்து உங்களுக்கு வந்து பாம் எக்ஸ்எம்எல் ஆட் பண்ணணும். அதுதான் ஒரு டிபெண்டன்சி. அது ஒரு டிபெண்டன்சியாக நீங்கள் ஆட் பண்ணணும் ஸ்ப்ரிங் பூட்டில். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் pom.xml இந்த ப்ராஜெக்டில் pom.xml ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது வந்து எல்லாம் வெப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வெப் கூட இப்போ நீங்கள் வந்து இன்னொரு டிபெண்டன்சி இப்போ ஆட் பண்ணணும். ஸோ அந்த டிபெண்டன்சி வந்து ஜஸ்ட் இதுதான் அந்த டிபெண்டன்சி. ஸோ ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் io.ஸ்ப்ரிங் ஃபாக்ஸு ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் பூட் ஸ்டார்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர், ஒன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். ஸோ வெர்ஷன் வந்து எந்த வெர்ஷன், அந்த லைப்ரரியோட வெர்ஷன். ஸோ இந்த ஒரே ஒரு டிபெண்டன்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு டிபெண்டன்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேணும். உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்ப்ரிங் கன்ஃபிக் நீங்கள் மேனுவலாக எழுத தேவையில்லை. ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுங்கிறதுனால இது வந்து ஆட்டோ வயர் ஆயிரும். இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைங்கிற கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வயரின் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவிக் இதுக்காக வந்து இப்போ ஸ்ப்ரிங் பூட் இப்போ டிபெண்டன்சி ஹைரார்கி அப்படிங்கிற அந்த ஒரு டேபுக்கு போனீங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணது என்னென்னா வந்து ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதர் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள் ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் ஸ்வாகர் 2. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட் பண்ண டிபெண்டன்சி இப்போ. ஸோ இந்த டிபெண்டன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃபாக்ஸில் இதெல்லாம் லைப்ரரிஸ் வந்து புல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்வாகர் யூஐன்னு ஒன்று ஆல்சோ இட் இஸ் புல்லிங் ஸ்வாகர் யூஐ. ஸோ இந்த 2 டிபெண்டன்சி தான் மெயினாக உங்களுக்கு தேவை ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. இதனால் வந்து நீங்கள் எல்லா டிபெண்டன்சியும் நீங்கள் தெரிஞ்சு ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுதான் ஸ்ப்ரிங் பூட்டோட அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு நீங்கள் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து புல் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்ததில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஸ்வாகர் 2 டிபெண்டன்சி ஆட் பண்ணியாச்சு.
ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டிபெண்டன்சி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா ஃபோர்த் நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ ஸ்வாகர் டு டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் வந்து நம்ம சொல்லணும். ஸோ டிபெண்டன்சி எல்லாமே இருக்குது, வயரின் ஆட்டோ வயர் ஆயிரும், எல்லாமே ஓகே. பட் இந்த ஏபிஐஸ்க்கு டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு வந்து அந்த ஒரே ஒரு அனோட்டேஷன் மட்டும் இருக்குது, அது மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஸ்வாகர் அப்ளிகேஷன், ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் ஆட் எனேபிள் ஸ்வாகர். ஸோ enables swagger 2. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் லைப்ரரியிலேருந்து வருது உங்களுக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு அனோட்டேஷன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீஸ்டார்ட் பண்ணலை இப்போ நான் சர்வரை. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணாமல் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு அந்த ஸ்வாகர் யூஐக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்வாகர் யூஐ ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கணும். போனோன்னா எதுவுமே பப்ளிஷ் ஆகலை. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக இந்த யூஆர்எல்ல தான் வந்து பப்ளிஷ் ஆகணும் டாக்குமெண்ட், ஸ்வாகர் டாக்குமெண்ட் பப்ளிஷ் ஆகலை. ஏன்னா வந்து நான் இன்னும் ரீஸ்டார்ட் பண்ணலை, இப்போ சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணேன்னா அந்த யூஆர்எல்ல வந்து எனக்கு வந்து ஸ்வாகர் டாக்குமெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதே வந்து யூஆர்எல்ல ஸோ ஸ்வாகர் யூஐன்னு படிச்சிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்வாகர் டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக நம்ம எந்த கோடுமே எழுதலை. நம்ம ஆட் பண்ணது வந்து ஒரே ஒரு டிபெண்டன்சி ஒன்று ஆட் பண்ணோம் pom.xml, அப்புறம் ஆட் எனேபிள் ஸ்வாகர் 2 அப்படின்னு மட்டும்தான் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷனில் ஸோ மூவி கண்ட்ரோலர்ஸ் இதை பற்றி நான் சொல்கிறேன் இது என்னன்ட்டு. பட் மூவி கண்ட்ரோலர் இதுதான் நம்ம எழுதின கண்ட்ரோலர். ஒரு கெட் கால் இருக்குது ஏபிஐ மூவிஸ் அப்படின்ட்டு, இன்னொரு போஸ்ட் கால் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஒன்றுமே வந்து நம்ம மேனுவலாக என்டர் பண்ணவே தேவையில்லை வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் ஜென்ரேஷன் வந்து இவ்வளோ தான். ஆனால் வந்து இதில் வந்து இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏபிஐ டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து ஓப்பன் ஏபிஐ 3 வெர்ஷனோட ஜேசான் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இப்போ ஓப்பன் ஏபிஐ 3ங்கிறது வந்து அடுத்த வெர்ஷனோட டாக்குமெண்டேஷன். ஸோ அதுவும் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடுது. ஸோ நீங்கள் இன்னொரு V2ஓடது பார்க்கணுன்னா இந்த யூஆர்எல் V2 API டாக்ஸ்ன்னு அடிச்சிங்கனாலும் வந்து ஸ்வாகர் 2.0ஓட டாக்குமெண்டேஷன் இது. ஸோ இந்த ஜேசான் ஃபார்மேட்டட் வந்து இட்ஸ் நாட் ஃபார்மேட்டட் வெல். அதுக்கு வந்து ஒரு பிளகின் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜேசான் ஃபார்மேட்டர் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அடிச்சிங்கன்னா ஸோ இந்த பிளகினை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ப்ரௌசர்லேயே வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபார்மேட் ஆயிரும். உங்களுக்கு இதை ரெஃப்ரெஷ் பண்ணனா வந்து ஃபார்மேட்டட் ஜேசான் இருக்கும், உங்களுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ நான் இந்த இது கூட ரன் பண்ணேன். ஸோ இதை நான் இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணதுனால அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஆட் அ கப்புள் ஆஃப் ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா இங்கே ப்ரௌசர்லேயே உங்களுக்கு ஃபார்மேட்டட் ஜேசான் இருக்கும். ஸோ அந்த பிளகின் வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து ஸோ இது என்னென்னா வந்து இந்த ஜேசான் டாக்குமெண்ட் என்னென்னா வந்து இதில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது இந்த கெட் கால் அப்படின்னு ஒன்று இருக்குது API/மூவிஸில் வந்து கெட் கால்னு ஒன்று இருக்குது. என்னென்ன ரெஸ்பான்ஸ் கோடு 200 ரெஸ்பான்ஸ் 401 403 404 அது எல்லாமே. ஸோ என்னென்ன வந்து ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம். ஸோ அதே மாதிரி வந்து போஸ்ட் காலும் வந்து இங்கே டிக்ளேர் ஆகிருக்கும். இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா போஸ்ட்டும் வந்து இது எரர் கண்ட்ரோலர். ஸோ அது இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ போஸ்ட் ஆட் மூவிஸ் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன கன்சியூம்ஸ் ஜேசான் டேட்டான்னு வந்து கன்சியூம் பண்ணும். ப்ரொடியூசர்ஸ் வந்து எனி டைப் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஜேசான் மட்டும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கான்ட்ராக்ட். நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணலாம் இன்னொரு டீம் கிட்டேயோ இல்லை வேறு ஒரு கன்சியூமர்கிட்டையோ. ஸோ இது வந்து நைஸ் யூஐ. இங்கே இருந்துட்டு வந்து நீங்கள் இந்த யூஐ லிங்க்கை ஷேர் பண்ணிங்கனாலும் வந்து அவங்க டைரெக்டாக இங்கேருந்தே ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருந்தது வந்து இந்த போஸ்ட்மேன் இல்லை வந்து இந்த ரெஸ்ட்லெட் அப்படிங்கிறதுலேருந்து ரன் பண்ணோம். அதுக்கு பதிலாக வந்து இப்போ டைரெக்டாக இங்கேருந்து ட்ரை இட் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் API/மூவிஸ் நான் எக்ஸிக்யூட்னு கிளிக் பண்ணேன்னா ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இது வந்து கெட் காலுக்கு. இதே நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாம்.
போஸ்ட் போயிட்டு ட்ரைட் அவுட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டர் அண்டு சே ஆக்டர் நேம் வந்து விஜய் அண்ட் நேம் ஆஃப் தி மூவி வந்து சே கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா 200 ரெஸ்பான்ஸ் வித் லைக் ரெஸ்பான்ஸ் கோட் என்னது திருப்பி வந்து சாரி இங்கே 200 ரெஸ்பான்ஸ் வித் ரெஸ்பான்ஸ் அதே நம்ம என்ன கொடுத்தோமோ அதே இன்புட் வருது. ஸோ நீங்கள் அதை திருப்பி நீங்கள் இங்கே ரன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ சேம் மூவி ஆட் பண்ணியிருக்கேன், பட் தட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஸ்வாகர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து அனோட்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதனால் என்ன யூஸு அண்ட் ஆல்சோ வந்து ரா ஜேசான் அந்த கான்ட்ராக்டோட ரா ஜேசான் டேட்டாவும் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ஓகே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வியர்டாக வந்து இங்கே பேஸ் எரர் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம எதுவுமே வந்து நம்ம எழுதவே இல்லை. இந்த ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணாத ஏபிஐ இது எங்கேருந்து வருது அப்படின்ட்டு கூட நமக்கு தெரியல. ஸோ இதை எப்படி வந்து இது அன்னெசரியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தான். இப்போ நீங்கள் ஒரு இந்த டாக்குமெண்ட் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. இது என்ன யூஆர்எல், இது என்ன வந்து கண்ட்ரோலர் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? நம்ம வந்து நம்ம ஏபிஐ மட்டும்தான் வந்து நம்ம இந்த கான்ட்ராக்டை ஜென்ரேட் பண்ணுறோம். மற்ற அன்வான்ட் திங்ஸ் இதெல்லாம் என்னென்னா வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும் போதே இது இருக்கு. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேயே வந்து டிஃபால்ட்டாக சில யூஆர்எல்ஸ்லாம் வருது. ஸோ இந்த எரர் கண்ட்ரோலர், எரர் ஹேண்ட்லிங், டிஃபால்ட் எரர் ஹேண்ட்லிங் யூஆர்எல்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படின்னா வந்து அதுதான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தாச்சு, ஸ்டெப் 5ம் பார்த்தாச்சு. 1 to 5 வந்து முடிஞ்சது. இப்போ 6th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏபிஐயை வந்து இந்த டாக்குமெண்டேஷனை எப்படி அப்டேட் பண்ணுறது அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்லாம் இப்போ ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது கோடில், அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அது மட்டும் ஒரு சாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது ஸ்ப்ரிங் ஸ்வாகர் கன்ஃபிக்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போ ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஸ்வாகர் டாக்குமெண்ட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது கஸ்டமைசேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் கன்ஃபிக், அதாவது ஸ்வாகர் கன்ஃபிக் அப்படின்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் பேக்கேஜில் கிளாஸ் சரி நான் ஸ்வாகர் 2 அப்படின்னு ஒரு ஸ்வாகர் 2 கன்ஃபிக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கேஜ் இதே பேக்கேஜில் இருக்கட்டும். ஸோ மேபி வந்து இந்த பேக்கேஜ் கூட வந்து டாட் கன்ஃபிக்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்வாகர் டு கன்ஃபிக் என்னென்னா ஆட் கன்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா ஸ்ப்ரிங்க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வந்து ஒரு கன்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்எம்எல் கன்ஃபிக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வந்து இந்த கிளாஸ் கன்ஃபிகரேஷன் ஆட் கன்ஃபிகரேஷன் போட்டோன்னா இது இங்கே வந்து நீங்கள் பீன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாக்கெட் அப்படின்னு ஒரு பீன் இருக்குது. ஸோ அதுதான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாக்கெட்டுங்கிற அந்த பீன் தான் வந்து பேசிக்கலி அதில் இருக்கிற வேல்யூஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த என்டையர் ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு பப்ளிக் சே டாக்கெட் அப்படின்னு ஒன்று. ஸோ சரி எனி நேம் கொடுத்துக்கோங்க, ஸ்வாகர் கன்ஃபிக் ஏதாவது. ஓகே, ஸோ ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை வந்து நீங்கள் பீன் அனோட்டேட் பண்ண போகிறீங்க. இது வந்து நத்திங் பட் ஸ்ப்ரிங் பீன், அவ்வளோதான். ஸோ இந்த டாக்கெட் வந்து நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னா வந்து டாக்கெட் மேபி இம்போர்ட் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா டாக்கெட் வந்து கம்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரிங் ஃபாக்ஸ் லைப்ரரியிலேருந்து. ஸோ ரிட்டர்ன் வந்து ஸோ இப்போ ரிட்டர்ன் நியூ டாக்கெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா think on the you have to at least have like a documentation type. Okay, so in your documentation type on the you are going to give swagger 2. So in swagger 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். swagger 2 documentation type
ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த டாக்கெட்டுங்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டாக்கெட்டுங்கிற ஆப்ஜெக்டை வந்து இது நம்ம வந்து ஒரு பில்டர் பேட்டர்ன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாட் செலக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஏபிஐ செலக்டர் பில்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்டர் பேட்டர்ன் ஒன்று யூஸ் பண்ணி கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டாட் செலக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த பில்டர் வந்து நீங்கள் ஏபிஐ செலெக்ஷன் பில்டரில் நீங்கள் என்னென்ன ஏபிஐஸ் மட்டும் நீங்கள் இந்த ஸ்வாகர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் யூஸ் லைக் சே பாத்ஸ், என்னென்ன பாத்லாம் இருக்குதோ அந்த பாத் நான் ஸ்லாஷ் ஏபிஐ அப்படிங்கிற பாத்து மட்டும்தான் வந்து நான் வந்து எனக்கு ஸ்வாகர் டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், மற்ற பாத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாத்துங்கிறத வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் யூஸிங் பாத் செலக்டர் அப்படின்னு, பாத் செலக்டர்ஸ் டாட் ஸோ ஆண்ட் எக்ஸ்பிரஷன் இது என்னென்னா வைல்ட் கார்ட் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா வந்து நீங்கள் இந்த பாத்தில் இருக்கிற ஏபிஐக்கு மட்டும் எனக்கு ஸ்வாகர் டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணுங்கள், வேறு எந்த பாத்தில் இருக்கிறதுக்கும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த தேவையில்லாத அந்த எரர் ஹேண்ட்லர் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, இந்த ஸ்லாஷ் எரர் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஸ்லாஷ் ஏபிஐ மட்டும் ஜென்ரேட் பண்ணுங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு டாட் யூ கேன் சே ஜஸ்ட் பில்ட். ஓகே. ஸோ பில்டு கொடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த டாக்கெட் ஆப்ஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிடும் இந்த இது. ஸோ டாக்கெட் ஆப்ஜெக்ட் பில்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். தட் இஸ் ஆல் யூ நீட் டு டூ. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா வந்து நம்ம ஒரு கன்ஃபிகரேஷன் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம், இந்த பீன் ஒரு டாக்கெட் பீன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாக்கெட் பீனுக்கு ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் எனக்கு இந்த ஏபிஐயில் இருக்கிற பாத்துக்கு மட்டும் எனக்கு ஸ்வாகர் க்ரியேட் பண்ணுங்கள், மற்ற பாத்தெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணோம்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னென்னா எனக்கு அந்த எரர்ஸ் அப்படின்னு இருந்தது எல்லாமே வந்து இட் ஷுட் கோ அவே. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே போனேன்னா இந்த எரர்ஸ் அப்படிங்கிற அந்த பேசிக் எரர் கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு போகணும். ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா லெட்ஸ் see. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எரர்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ இருக்கிறது பிளெயின் அண்ட் சிம்பிள் நம்மளோட ஏபிஐ மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கனாலே இதுவே வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அன்னெசரியாக வந்து லாட் ஆஃப் கிளட்டர் அதெல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் யூ கேன் டூ ஆல் தட் லைக் ட்ரை அவுட் அண்ட் எவ்ரி திங். ஓகே. ஸோ இது வந்து எப்படி ஏபிஐ டாக்குமெண்டேஷனே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு கஸ்டமைசேஷன் பார்த்தோம், இது மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷனுங்கிறது வந்து நான் என்னோட நேமுக்கு கொடுக்கணும். ஏன்னா மூவி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிஐ மூவிஸ் அப்படிங்கிறதான் இதனோட ஏபிஐ. ஸோ ஏபிஐ டாக்குமெண்டேஷன் வெரி ஜெனரிக் நேம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டெம்ப்ளேட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கிற நேம். ஸோ நம்ம வந்து இங்கே ஏபிஐ மூவிஸ் ஏபிஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கூட வந்து டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்பாச்சி இதெல்லாம் வந்து நம்மளுடைய கஸ்டம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரிட்டி சிம்பிள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்னொன்று இருக்குது டாட் ஏபிஐ இன்ஃபோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஏபிஐ இன்ஃபோங்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா ஸோ நியூ ஏபிஐ இன்ஃபோ அப்படின்னு பில்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டெப்ரிகேட்டட், அது யூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஒன் யூஸ் பண்ணிங்கன்னா இட் has like a bunch of things. Okay, so name, title, description, version இதெல்லாம் வந்து நீங்கள் okay, so it has like a lot of things, name, description, version, terms of service இதெல்லாம் வந்து இங்கே மேலே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூவி ஏபிஐ, மூவி மேனேஜ்மெண்ட் ஏபிஐ, ஸோ கோடர் உலகம், டேர்ம்ஸ் ஆஃப் யூஸு. ஸோ இந்த கான்டாக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாகரோட கான்டாக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ நம்மளோட கான்டாக்ட் கிடையாது, இது ஸ்வாகர் உடைய கான்டாக்ட் io.swagger அதை யூஸ் பண்ணிக்கோங்க. undefined. ஸோ v3 கிடையாது, ஐ திங்க் வந்து இது வேற இம்போர்ட். ஸோ ஸ்ப்ரிங் ஃபாக்ஸோடது. ஓகே.
ஸோ கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜாவா யூட்டில் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். நத்திங் எல்ஸ். ஓகே, ஸோ ஏபிஐ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்னா வந்து இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அங்கே மேலே இருக்கிற ஜெனரிக் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்வாகரில் பார்த்த ஜெனரிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து போயிட்டு என்னோட கஸ்டமைஸ்டு மெசேஜஸ் வரணும். இங்கே நான் என்னென்னலாம் டிக்ளேர் பண்ணணும் அந்த கஸ்டமைஸ்டு மெசேஜ் வரணும். ஸோ லெட்ஸ் ரீஸ்டார்ட். ஸோ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஜென்ரிக் மெசேஜஸ் போயிட்டு என்னோட கஸ்டமைஸ்டு மெசேஜ். ஸோ மூவிஸ் ஏபிஐ, மூவி மேனேஜ்மெண்ட் ஏபிஐ, டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயிலு, ஓப்பன் சோர்ஸ் இதெல்லாமே நான் டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் நீங்கள் ஸ்வாகரில் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மூவிஸ்க்கு வந்து ஒன்றுக்கும் வந்து என்ன இன்புட் மாடல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இங்கே பார்க்கலாம், ஆக்டர் நேம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஆக்டர்னால் என்ன வேல்யூஸ் வரும், ஸ்ட்ரிங்னா என்ன, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி எது வந்து ரெக்வயர்டு, எது வந்து ஆப்ஷனல், அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன், நீங்கள் அனோட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடில் இருக்கிற அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ மாடல் ஆப்ஜெக்ட்லேயே வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட வந்து ஒரு அனோட்டேஷன்ஸ் டிக்ளேர் பண்ணி மாடல் ப்ராப்பர்ட்டி அனோட்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இன்னும் கூட டீட்டெயில் வந்து நீங்கள் ஸ்வாகரில் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் we can wrap it up here. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஜஸ்ட் டு ஹைலைட் லைக் ஓவரால் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம், ரெஸ்ட் ஏபிஐ கெட் அண்ட் போஸ்ட் பார்த்தோம், ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டரோட டிபெண்டன்சி ஆட் பண்ணோம் மேவனில், எனேபிள் அப்ளிகேஷன் லெவலில் எனேபிள் பண்ணோம் ஸ்வாகர். எனேபிள் பண்ண உடனே நமக்கு ஸ்வாகர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் லிட்டில் பிட் கஸ்டமைசேஷன் பார்த்தோம் கடைசியாக, எப்படி அந்த நேம் ஏபிஐ நேம் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி வந்து டீட்டெயில்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோதாங்க. ஸ்வாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வந்து இவ்வளோ தான். வந்து நீங்கள் ரெஸ்ட் ஏபிஐஸ் வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட இம்பார்ட்டண்ட்டான அந்த ஃபீச்சரே வந்து நீங்கள் யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் ரெஸ்ட் ஏபிஐஸ். அந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் கிரியேட் பண்ணும்போது ஸ்வாகருங்கிறது இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இல்லைனா வந்து நீங்கள் இன்னொரு டீமுக்கு ஷேர் பண்ணுறது, உங்கள் ஏபிஐ ஷேர் பண்ணுறது இஸ் கோன் பி வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் ஆல் இந்த வீடியோக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thanks. Bye.